வணக்கம். திருப்பதி. இந்த பேர் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஏழுமலையான் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? அந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டெல்லாம் தமிழ்ல இருக்கு, தமிழ் மன்னர்கள் கட்டினதுன்னு வரலாறு சொல்லுது. அப்படின்னா எப்படி அந்த கோயில் ஆந்திராவுக்கு போச்சு? வாங்க, இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. உலக புகழ்பெற்ற ஒரு கோயில், அங்க இருக்கிற கல்வெட்டுகள்ல இருந்து எல்லாமே பழங்கால தமிழ்ல இருக்கு. ஆனா அது தமிழ்நாட்டுல இல்ல. எப்படி? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல், வரலாற்று போராட்டமே இருக்கு. அதத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த சமயத்துல தான். அப்போ தேசம் முழுக்க ஒரு கோரிக்கை ரொம்ப வலுவா இருந்துச்சு. அதுதான் மொழிவாரி மாநிலங்கள் வேணுங்கிற கோரிக்கை. அது ஒரு சாதாரண கோரிக்கை இல்ல, மக்களின் உணர்ச்சிகரமான ஒரு போராட்டமாவே மாறிச்சு. யோசிச்சு பாருங்க. 1920லேயே நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுல மொழிவாரியா மாநிலங்களை பிரிப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் டார் கமிஷன் ஒன்னு அமைச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வேண்டாம், இது நாட்டு பாதுகாப்புக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரு, பட்டேல், சீதாராமையா இருந்த ஜேவிபி கமிட்டியும், ஆமா இப்பதான் தேசம் பிரிஞ்சிருக்கு, இந்த நேரத்துல மொழிய வச்சு பிரிச்சா தேசிய ஒற்றுமை போயிடும் சொல்லி அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. சோ இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே வருது. ஒரு பக்கம் அரசாங்கம் நிர்வாக வசதி, பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்து மாநிலங்களை பிரிக்கலான்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் மக்கள் இல்ல எங்களுக்கு எங்க மொழி, எங்க கலாச்சார அடையாளம் தான் முக்கியம்னு போராடுறாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவுல நடந்த போராட்டம் தான் இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா விஷயத்துக்கும் காரணமா இருந்துச்சு. அரசாங்கம் இவ்ளோ உறுதியா இருந்தும் அவங்களோட நிலைப்பாட்டை மொத்தமா மாத்துன ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு திருப்பு முனைனே சொல்லலாம். அதுதான் தெலுங்கு பேசும் மக்களோட தனி ஆந்திர மாநிலத்துக்கான போராட்டம். பொட்டி ஸ்ரீராமுலு ஒரு தெலுங்கு சுதந்திர போராட்ட வீரர். 1952ல ஒரு முடிவெடுத்தார். மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து தெலுங்கு பேசுறவங்களுக்காக தனி ஆந்திர மாநிலம் வேணும்னு சொல்லி சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சார். ஆனா அரசாங்கம் அசையவே இல்ல. ஒன்னில்ல, ரெண்டில்ல, மொத்தம் 58 நாட்கள். டிசம்பர் 15, 1952 அன்னைக்கு அந்த கோரிக்கைக்காகவே அவர் உயிர் போயிடுச்சு. புட்டி ஸ்ரீராமுலுவோட உயிர் தியாகம் சும்மா போகல. அது தெலுங்கு மக்கள் மத்தியில ஒரு நெருப்ப பத்த வச்ச மாதிரி ஆயிடுச்சு. போராட்டங்கள் பெருசா வெடிச்சு வன்முறையா மாறுச்சு. மத்திய அரசே ஆடி போற அளவுக்கு பெரிய அதிர்வலைகளை இது உருவாக்குச்சு. இதுக்கு மேலையும் கண்டுக்காம இருக்க முடியாதுன்னு அவங்க கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுச்சு. அதோட விளைவுதான் அக்டோபர் 1, 1953. அன்னைக்கு தான் இந்தியாவோட முதல் மொழிவாரி மாநிலமா ஆந்திரா உருவாச்சு. இதுக்கப்புறம் தான் மத்த மொழி பேசுறவங்களும் தங்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி, ஆந்திரா உருவாகிடுச்சு. ஆனா அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னா, மெட்ராஸ் மாகாணத்தோட மத்த பகுதிகளை எப்படி பிரிக்கிறதுன்னு தான். அதுலயே முக்கியமா தலைநகர் மெட்ராஸை யாரு வச்சுக்கிறதுங்கிறதுல தான் பெரிய போராட்டமே நடந்துச்சு. ஆந்திர தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மெட்ராஸ் எங்களுக்கே வேணும்னு கேட்டாங்க. அப்பதான் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அந்த புகழ்பெற்ற முழக்கத்தை முன்வச்சார். தலைய கொடுத்தேனும் தலைநகரை காப்போன்னு. சென்னைய தமிழ்நாடு கூடவே தக்க வைக்கிறதுக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தையே அவர் நடத்தினார். இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண மாநிலங்களோட எல்லைகளை சரியா வரையறுக்கிறதுக்காகவே மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. இனிமே எந்த ஊரு எந்த மாநிலத்துக்கு போகணும்னு முடிவு பண்றது இவங்க வேலைதான். இப்போதான் நம்ம கதையோட முக்கியமான, இன்னும் சொல்லப்போனா ரொம்பவே சர்ச்சையான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். தித்தூர் மாவட்டத்தோட எல்லையை பிரிக்கிறப்போ இந்த ஆணையம் ஒரு விசித்திரமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, அந்த பகுதியில என்ன மொழி பேசுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலா அந்த மாவட்டத்துல யாருக்கு அதிகமா நிலம் சொந்தமா இருக்கோ அதை வச்சுதான் பிரிப்போம்னு சொன்னாங்க. அப்படியே அந்த விதியை வச்சு கணக்கு போட்டு சித்தூர் மாவட்டத்துல தெலுங்கு பேசுறவங்க கிட்ட தான் அதிக நிலம் இருக்குன்னு சொல்லி திருப்பதி மலை உட்பட முழு மாவட்டத்தையும் ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் பாருங்க. தமிழ் கல்வெட்டுகள், தமிழ் வரலாறு எல்லாம் இருந்தும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் திருப்பதி ஆந்திராவுக்கு போச்சு. ஆனா இந்த மொழிவாரி பிரிவினையால தமிழ்நாடு இழந்தது திருப்பதியை மட்டும் இல்ல, இயற்கை வளமும் பொருளாதார வளமும் நிறைஞ்ச நிறைய முக்கியமான பகுதிகளை நாம பக்கத்து மாநிலங்கள் கிட்ட இழந்தோம். இங்க பாருங்க, இந்த லிஸ்ட பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நாம எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை இழந்திருக்கோன்னு. ஆந்திராவுக்கு திருப்பதி, காளகஸ்தி போச்சு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு கோலார்த்தங்க வயல் போச்சு. கேரளாவுக்கு இயற்கை வளம் கொட்டி கிடக்கிற தேவிகுளம், பீர்மேடு மாதிரியான இடங்கள் போச்சு. இந்த எல்லை பரிவினையோட தாக்கம் இன்னைக்கும் முடியல, தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நாம இன்னைக்கு பேசுற பாலாறு, பொன்னையாறு மாதிரியான பல நதிநீர் பிரச்சனைகளுக்கும் இதுதான் மூல காரணம். அன்னைக்கு நாம இழந்த நிலத்தோட விலைய இன்னைக்கும் நாம இந்த மாதிரி பிரச்சனைகள் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி,
இப்போ இருக்கிற இந்த அரசியல் எல்லைகளை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். நம்மளோட பழங்கால இலக்கியங்கள் தமிழ்நாட்டோட எல்லையா எதை சொல்லுதுன்னு பாப்போமா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ன சொல்லுது தெரியுமா? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். அதாவது வடக்கே வேங்கடமலை, அதாவது திருப்பதி, தெற்கு குமரி முனை, இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தமிழ் பேசும் உலகம்னு சொல்லுது. இது ஒன்னே போதும், திருப்பதி ஒரு காலத்துல தமிழ் நிலத்தோட பகுதியா இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு மிக வலுவான வரலாற்று சாட்சி. அப்போ அரசியல் காரணங்களுக்காக வரையப்பட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த எல்லைகள் நம்மளோட பழந்தமிழ் வரலாற்றையும் கலாச்சார அடையாளத்தையும் உண்மையாவே பிரதிபலிக்குதா? இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை நாம நிறைவு செய்யலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?